ஹாய், கேரளா ஸ்பெஷல் பழம்பொரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? இதுக்கு நான் 2 கப்பு மைதா மாவு எடுத்திருக்கேன். இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு எடுத்திருக்கேன். அரிசி மாவு எதுக்காகனா நம்ம மேலே முறுமுறுன்னு வர்றதுக்காக 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு எடுத்திருக்கேன். அடுத்து ஒரு பிஞ்சு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் கலருக்காக, ஒரு பிஞ்சு சால்ட்டு, ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 ஏலக்காவை நான் தட்டி போட்டிருக்கேன். நீங்கள் வேணும்னா தூள் பண்ணியும் போடலாம். நான் தூள் இல்லாததால் 2 நான் தட்டி போட்டிருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி 1 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா நம்ம இட்லி மாவு அளவுக்கு இதை பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இது பிசைஞ்சிட்டு லாஸ்ட்டாக ஒரு சிட்டிக்கை சோடா உப்பு சேர்த்துருக்கேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி வச்சுருங்க ஒரு 10 மினிட்ஸு. இது ஊறுற நேரத்தில் நம்ம 2 நல்லா பழுத்த நேந்திரம் பழம் எடுத்திருக்கேன். இதை நல்லா ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப திக்காகவும் இல்லாமல் தின்னாகவும் இல்லாமல் மீடியம் ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த பழம்பொரிக்கு நம்ம நேந்திரம் பழம் மட்டும்தான் யூஸ் பண்ணலாம். அதுதான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மற்ற பழத்தில் நம்மளுக்கு அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்காது. ஸோ நேந்திரம் பழத்துலேயே செய்யுங்க. இப்போ 2 பழத்தை நல்லா பழுத்த வாழைப்பழமாக எடுத்து நான் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம பழமும் ரெடி ஆகிடுச்சு, பேட்டரும் ரெடி ஆகிடுச்சு. ஒரு பேன் எடுத்துக்கலாம். இதை நல்லா சூடு பண்ணிவிட்டு எண்ணெய் ஊற்றி நல்லா ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு எண்ணெய் நல்லா சூடு பண்ணிக்கோங்க. சூடு பண்ணதும் நம்ம ரெடி பண்ண இந்த மாவில் இந்த ஸ்லைஸ் பண்ண நேந்திர பழத்தை எடுத்து நல்லா டிப் பண்ணி மாவு நல்லா கோட் ஆகிற வரைக்கும் இதை டிப் பண்ணி எண்ணெயில் போட்டு 2 பக்கமும் நல்லா பொன்னிறமாக பொரிச்சு எடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி 2 பக்கம் பொரித்து எடுக்கும் போது நம்மளுக்கு நல்ல கிறிஸ்பியான டேஸ்டியான ஒரு பழம்பொரி ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்பவே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரியான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ. லைக், ஷேர் அண்ட் கமெண்ட்.